ஹாய் நண்பா, கரூர் வைசியா பேங்க்ல இருந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்திருக்கு. பிரான்ச் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஜாபுக்கு தமிழகத்தில் ஒரு 3 மாவட்டத்தில் இருந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி படித்த ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. கரூர் வைசியா பேங்க் நம்ம தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வழியாக கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய முன்னணி தனியார் வங்கி. இந்த பேங்க்ல இருந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்திருக்கு. பிரான்ச் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ். பர்டிகுலரா இந்த ஜாபுக்கு குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும்தான் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் போஸ்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு. ஸோ தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். பர்டிகுலரா தமிழகத்திலிருந்து அப்ளை பண்றவங்களுக்கு இந்த 3 மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு இருக்கும். ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் வருது. பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நீங்கள் கஸ்டமர் கிட்ட ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, கேவிபி பேங்க்ல இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது, அசிஸ்ட் பண்ணுறது, லைக் இந்த மாதிரி தான் ஜாபோடைய நேச்சர் வந்து போட்டிருக்காங்க. என்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும்னா, பிரான்ச் ஆப்ரேஷன், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், கஸ்டமர் சர்வீஸ், இந்த மாதிரி ஒரு 3 ஸ்கில் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்தாலே போதும், இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத ஒரு சில பாயிண்ட்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பேங்குடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். அதாவது உங்களால் பேங்குடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அதுதான் மெயின் ஜாபோடைய ரோல். ஸோ பேங்க்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். நியூ கஸ்டமர்ஸை ஜென்ரேட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு சேல்ஸ் டார்கெட் எல்லாமே இருக்கும். பிகாஸ் இது சேல்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு. அந்த டார்கெட் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டான டைமில் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு நீங்கள் வந்து டீப்பாக வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து நியூ கஸ்டமர்ஸை விட ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஜாபோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி கஸ்டமர் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் கரெக்டான டைமில் ரிசால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கஸ்டமர்ஸோடைய கொரீஸாக இருக்கட்டும், கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டே டு டே அந்த நாட்கள்லேயே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் பிரான்ச்சோடைய ஹெட் உங்ககிட்ட கொடுக்குற ஒர்க்கை கூட நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்டிங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நம்ம தமிழகத்தில் விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் 3 இடத்துல இருக்கிறதுனால தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படிச்சிருந்தா போதும். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். 0 to 2 years தான் இந்த ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எனி டிகிரி படிச்சுட்டு நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட 12 monthsலேருந்து 24 months வரைக்கும் பிஎஃப்எஸ்ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆர் என்கரேஜ் டு அப்ளை, நாட் ஃபார் கம்பல்சரி. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற பட்சத்தில் இந்த ஜாபுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, நாட் ஃபார் கம்பல்சரி. திரும்பியும் சொல்கிறேன், இந்த ஜாபுக்கு எனி டிகிரி படித்த ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது, ஆனால் நான் பிஜி டிகிரி படிச்சிருக்கேன்ப்பா, எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சூட்டபிள் ஆகும். எம்பிஏ பிஜி கேண்டிடேட்ஸ் ரெகுலர் மோடில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி படித்த ஃப்ரெஷர் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய டிகிரியில் குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். 21 வயதிலிருந்து 26 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஜாபோடைய டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணிடுங்க. கரூர் வைசியா பேங்கினுடைய அஃபிஷியல் கரியர் பேஜில் தான் இந்த ஒரு ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல அப்ளைன்னு ஒரு டேப் இருக்குது, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் கரூர் வைசியா பேங்க்கில் வேறு ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா சிம்பிளாக இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய ரெஸ்யூமை வந்து கேட்டிருப்பாங்க. சூஸ் ஃபைல் அப்படிங்கிறது கொடுத்து ரெஸ்யூமை நீங்கள் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்யூமில் கொடுத்துருக்கக்கூடிய டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்ஸில் வந்து ஃபீட் ஆகிடும். ஸோ ஒரு சில ஆப்ஷன் வந்து பிளாங்காக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். முக்கியமாக இந்த ஜாபுக்கு பேன் நம்பர் வேணும். இப்போல்லாம் ஒரு ப்ரைவேட் பேங்க் ஜாப்ஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஜாப்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பேன் நம்பர் கேட்குறாங்க. பிகாஸ் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பேன் நம்பர் மூலமாக தான் இருக்கும். அதனால் பேன் கார்டு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். பேன் கார்டு இல்லாதவங்க உடனே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன், இந்த ஜாபுக்கான ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தில் 3 மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால 3 மாவட்டத்தின் பெயரையுமே நீங்கள்
ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, ஏஜ் என்ன, ஜெண்டர் என்ன, ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஃப்ரெஷராக இருக்கிறவங்க நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு வேளை உங்ககிட்ட 6 மந்த் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, 10 மந்த்ஸ் இருக்குன்னா அந்த மந்த்ஸை வந்து நீங்கள் இயர் பேசிஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு ஐ ஹியர் பை டிக்ளேர் அப்படிங்கிற டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணுங்கள். ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிறதையும் டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் கம்யூனிகேஷன் கேவிபி பேங்குடைய ஹெச்ஆர் டீமில் இருந்து ஃபர்தர் கம்யூனிகேஷன் இருக்கும். அதை பார்த்துட்டு ஆன்லைன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேவிபி பேங்க்கில் ரீசெண்டாகவே ஆன்லைன் வழியாக விர்ச்சுவல் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக இன்டர்வியூ வர சொல்லுவாங்க. அது ஒரு இடத்துல கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய எல்லாருமே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தவிர நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.